இல்ல நீங்க அடிப்பட்டாதான் திரும்புவீங்க அப்படின்னா அதுவும் நீங்க வாங்க தயாரா இருங்க. அதே மாதிரி அடி தூண்டி பாக்குறான், கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குறான், டிரைவர் வந்து வண்டி ஓட்டுறாரு. இப்போ வந்த பேசஞ்சர் ரிப்போர்ட் பண்றான், அதுவும் கண்டக்டர் கிட்டே போன் வாங்குறாரு. கண்டக்டர் வந்து ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த போன் கொடுக்குறாரு. அவங்க போன் பண்ணி சொல்லி சிட்டிக்குள்ளார வரும் போது வந்து தாக்குறான். இதெல்லாம் அதிகாரிக்கு தெரியாதா? இல்ல டிரைவர் கண்டக்டர் வந்து வரவங்களை தாக்கணுங்கிறதுக்காக தான் போறாங்களா? இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும். இன்னொன்னு வந்து நம்ம போக்குவரத்து தொழிலாளிகிட்ட ஒரு உணர்வு சூடு சொரணையே இல்லாம போச்சு. ஒரு காலத்துல எல்லாம் வந்தாச்சுன்னா பல்லவன்ல சின்ன சம்பவம், ஒரு ஹோட்டலுக்கு 2 பேர் சாப்பிட போறாங்க. அது இன்னைக்கும் இருக்கு, மவுண்ட் ரோட்ல இருக்கு. விழாலுக்கிற ஹோட்டல்ல சாப்பிட போனவங்க இந்த ரொட்டிக்கு சால்னா கேட்கறாங்க. இந்த சால்னா கேட்டு வாங்குறதுல வந்து சர்வருக்கும் உங்களுக்கும் தகராறு நடக்குது. தகராறு நடந்ததுன்னு என்ன ஆகுது? ஹோட்டல் மேனேஜர் என்ன பண்றாரு? போன் பண்ணி போலீஸுக்கு சொல்றாரு. போலீஸ் வந்து அந்த மவுண்ட் ரோட்ல மெயின் ரோட்ல இருக்கிற அந்த ஹோட்டல் இருந்து இந்த போக்குவரத்து தொழிலாளியை இழுத்துட்டு போறாங்க. பிரச்சனை என்ன ஏதுன்னே தெரியல. நம்ம ஆளுங்களை 2 பேர்த்த போலீஸ் ஏதோ கூட்டிட்டு போகுறான், மவுண்ட் ரோட்ல கூட்டிட்டு போகுறான், அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில இழுத்துட்டு வராங்கடா அப்படின்னு தான் வண்டி நிப்பாட்டிட்டான். அப்படி இருந்த உணர்வோட இருந்த தொழிலாளி இன்னைக்கெல்லாம் வந்து எல்லாமே மங்கி போய் இருக்கிறாங்க. எவ்வளவுதானே அடி வாங்குறான், நானும் அடி வாங்கினேன் அப்படின்னு நீ பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னா நாளைக்கு நீயும் அடி வாங்குற. இன்னைக்கெல்லாம் பல்லவன்ல வந்து இதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஏறிக்கிட்டு அடிப்பாங்க. ஒரு சில இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம டிரைவர் கண்டக்டருங்க எதிர்வினை செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலேஜுக்கு சும்மா இருந்து பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, இந்த காலேஜுக்கு போய் உன் காலேஜ் பையன் தான் இப்படி இது பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அங்க இருக்கிற தொழிற்சங்கம் அங்க இருக்கிற லோக்கல் ஆளுகளை கூட்டிட்டு போய் அந்த காலேஜ்ல பேசுறாங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததோட இன்னைக்கு எவ்வளவோ மாறி இருக்கு. அங்க வந்து கொஞ்சம் போலீஸ் எல்லாம் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை சென்னையில எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, முழுமையா எடுக்கல. அதே போன்ற நடவடிக்கை வந்து சேலம் மாநகர காவல்துறையை வந்து எடுக்கணும். இல்ல நீங்களும் இப்படியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாச்சுன்னா இந்த போராட்டம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அதே மாதிரி இப்ப நம்ம பலமுறை சொல்லியாச்சு. இப்ப நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்க அப்படின்னா பாருங்க, ஒரு சட்டப்பிரிவு 1918 8 போட்டு ஒரு அமைப்போ தனிநபரோ ஒரு இயக்கமோ கூட்டா சேர்ந்து டாக்டர் அடிச்சாலும் சரி, ஆஸ்பத்திரியை இது பண்ணாலும் 3 ஆண்டு முதல் 10 ஆண்டு சிறை, 3 லட்சம் ரூபாய் அபராதம் மட்டும் எழுதி போட்டிருப்பாங்க. அது சட்டம் பண்ணாங்க. இப்போ பொது சேவை செய்யற இந்த போக்குவரத்து தொழிலாளிக்கு ஏன் இது சட்டம் பண்ணாங்க? அதே மாதிரி ஒசூர் மதுரை வண்டி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால தோழர் சொன்னார், தனியார் அரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு கலவரம் நடக்குது. வாடிப்பட்டி பக்கம் வந்துகிட்டு இருக்கும் போது கல்லை எடுத்து அடிக்கிறாங்க. அந்த கல் அப்படியே டிரைவர் மூச்சு மேல வந்து விழுந்து அவர் ஸ்பாட்லயே ஆகணும் காலி. ஆனா இந்த அரசு எந்த நிதி உதவியும் கொடுக்கறது இல்ல, ஒரு பைசா கூட கொடுக்கறது இல்ல. அதே காவல்துறையில யாராச்சும் ஆயிடுச்சுன்னா 1 கோடி. ஏன் இவங்க போக்குவரத்து தொழிலாளிக்கு உயிர் இல்லையா? இல்ல இதா உங்களுக்கு மட்டும்தான் உயிரா முதல்வர் நினைக்கிறாரா தெரியல. போக்குவரத்து தொழிலாளி அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு மாசம் செய்தி எடுத்து பாருங்க, டிவி நியூஸ்ல பாருங்க, ஹார்ட் அட்டாக் பேருந்துனே போய்கிட்டு இருந்தார், மாரடைப்பு வந்தார். வேற எந்த துறையில? போலீஸ் துறையில இருக்கா? ஏன்னா அவ்வளவு டார்ச்சர் இந்த அதிகாரிங்க. டிரைவர் எடுத்தாச்சுன்னா கேஎம்பி கொடு, கண்டக்டர் கிட்ட கலெக்ஷன் கொடு அப்படின்ட்டு டார்ச்சர் பண்றதுனாலேயே இன்னைக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ல இறக்குற டிரைவர் கண்டக்டர் குறைந்தபட்சம் மாசம் எடுத்தாச்சுன்னா அது டியூட்டில, வீட்டுல உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரியில படுத்து இறக்க போறவங்க அது தனி. டியூட்டில ஸ்டேரிங்ல டியூட்டிலேயே இறக்குறவங்க வந்து கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் மாசம் ஒரு 5 பேர் வந்து இது மாதிரி ஹார்ட் அட்டாக்ல பாதிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டார்ச்சர் இருக்கு. ஆனா இவ்வளவு டார்ச்சர் இருந்து கூட இந்த தொழிலாளி எவனுக்கு தானே நடக்குது, எனக்கு எதுவும் இல்லையே அப்படின்ட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போனா நாளைக்கு உனக்கு உள்ளார இருக்கிற அதிகாரியும் கேஎம்பிஎல் கம்மி, என்ன கலெக்ஷனும் கம்மின்ட்டு ஜாட்டை வச்சுக்கிட்டு அடி வாங்குவ என்பதை கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த தலைமைக்கு நன்றி கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை இத்துடன் முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.